அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடந்த 4 மாதங்கள் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 5வது மாதத்துடைய அதிகாலை வேளையில கர்த்தரை துதிக்கும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்த கிருபைக்காய் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த அருமையான கர்த்தாவை காலை வேளைக்கான உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 4 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து 5வது மாதத்தினுடைய ஆண்டவரே இந்த முதல் நாளை காண கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆறுதலை கொடுத்தருளும், ஆசீர்வாதத்தால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, கடந்த 4 மாதங்கள் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 5வது மாதத்துடைய முதல் நாளை காணும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நாம் நன்றி சொல்கிறோம். அந்த நாட்களிலே விசேஷமாய் ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறார் என்று சொல்லி ஒருவேளை நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்த வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அருமையான கால வேளையில ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளித்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என் அருமை தெய்வ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம். மிக மோசமான சூழ்நிலையிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 1.5 மாதங்களாக வீட்டிலே நாம் அடைபட்டு கிடக்கிற இந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மோடு பேசக்கூடிய ஒரு வார்த்தை, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்றைக்கு அநேகர் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து என்னுடைய வாழ்க்கை சுகமாக இருக்காதா, என்னுடைய வாழ்க்கை துளிர்க்காதா, ஒருவேளை என்னுடைய வேலையிலே ஒரு ஆசீர்வாதம் வராதா, என்னுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம் வராதா, என்னுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளிலே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று சொல்லி நாம் மிக பாரத்தோடு காணப்பட்டு கொண்டிருப்போம். இந்த வேளையிலே பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் தம்முடைய அருமையான வேத வசனத்தை கொடுக்கிறார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் நம்மை துளிர்க்க செய்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒருவேளை நம்பிக்கையற்ற நிலையிலே இருக்கிற நம்மை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் குறைபடாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி இந்த வசனத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மக்களையும் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்கும். கர்த்தர் உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய வாழ்க்கையிலே உன் வெளிச்சம் எழும்பி உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையற்ற நிலையில இருக்கிற இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து இந்த நாட்களிலே கர்த்தர், இந்த மாதம் இந்த முதல் தேதியிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லாருமே தேவ பிள்ளையே, இன்றைய நாட்களிலே நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்கிறார். யாருக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை துளிர்க்க செய்கிறார்? யாருடைய வாழ்க்கை தேவன் துளிர்க்க செய்கிறார்? நாம் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். நீதிமொழியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்கள் துளிரை போல தழைப்பார்கள். யார் துளிர்ப்பார்கள்? யார் தழைப்பார்கள்? ஆண்டவர் யார் அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே துளிர
செய்கிறார். நீதிமான்களை கர்த்தர் துளிர செய்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களை தேவன் துளிர்க்க செய்கிறார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய பார்வையிலே நாம் நீதிமான்களாய் இருக்கும் போது, கர்த்தருடைய பார்வையிலே நாம் நீதி செய்யும் போது, ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அவர்களுடைய வாழ்க்கையை தேவன் துளிர்க்க செய்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையை தேவன் தலைக்க செய்கிறார். நம்பிக்கை இல்லாதவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நம்பிக்கை ஊட்டுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதத்திலே ஒரு அருமையான வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம். யோபு என்கிற பக்தன் அங்கே இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோபுவின் வாழ்க்கையை நாம் வாசிக்கிறோம். யோபுவினுடைய 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, அவனூத் தேசத்திலே யோபு என்கிற பக்தன் இருந்தான். அவன் தேவனுக்கு பயந்தவன், சன்மார்க்கன், நீதிமான் என்று சொல்லியெல்லாம் நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் மிகப்பெரிய ஒரு பணக்காரன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவனிடத்திலே 7000 ஆடுகள் இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு 3000 ஒட்டகங்கள் இருந்தது. 500 ஏர் மாடுகள் இருந்தது. 500 கழுதைகள் இருந்தது. இப்படியாய் அவன் திரளான செல்வத்தை உடையவனாய் மிகப்பெரிய கிழக்கத்திய புத்திரரிலே அவன் மிக ஆசீர்வதிக்கப்பட்ட பணக்காரனாய் இருந்தான். அப்படிப்பட்ட யோபுவுடைய வாழ்க்கையிலே திடீரென்று ஒரு நாள் எல்லாம் அழிந்து போகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுடைய 7000 ஆடுகள் இறந்து போகிறது. 3000 ஒட்டங்கள் இல்லாமல் போகிறது. 500 ஏர் மாடுகள் இல்லாமல் போகிறது. கழுதைகள் இல்லாமல் போகிறது. அவனுடைய குடும்பம் வீடு இடியப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகள் யாவரும் கர்த்தருக்கு எல்லாரும் இறந்து போகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோபு கர்த்தருக்கு மகிமை உண்டாக்கும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையிலே அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய தலையிலிருந்து அவனுடைய கால் வரைக்கும் அவனுக்கு ஒரு பயங்கரமான வியாதியினாலே அவன் பிடிக்கப்பட்டவனாய் இருந்தான். ஆக தன்னுடைய ஓட்டை எடுத்து சாம்பலில் உட்கார்ந்து அவன் சொரண்டி கொண்டு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். ஒரு நீதிமானுக்கு திடீரென்று வந்த துக்கம், ஒரு நீதிமானுக்கு திடீர் வந்த வேதனை. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோபுடைய வாழ்க்கையிலே மிக பயங்கரமான ஒரு புயல் வீசுகிறது. இந்த சூழ்நிலையிலே நம்பிக்கையற்ற நிலையிலே அவன் இருக்கும் போது கர்த்தருக்குள்ளாக அவனுக்குள்ள ஒரு வெளிச்சம் வருகிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் அவனுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அவன் சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களினாலே நான் என் மீட்பரை பார்ப்பேன் என்கிற அந்த நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது. அவன் உரு தெரியாமல் உட்கார்ந்திருந்தாலும் கூட, எல்லாவற்றையும் இழந்தவனாய் இருந்தாலும் கூட, கர்த்தருக்குள் அருமையானவர்களே, அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு துளிரை கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கையை தலைக்க செய்தார் என்று சொல்லி நாம் அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். என் அருமை தேவ பிள்ளையே, யோபுவை போல ஒரு வேளை இன்றைக்கு நீ எந்த இடத்தில் நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைய நாட்களிலே நாம் அந்த வேத வசனத்தை மீண்டும் நாம் யோபின் புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம். யோபின் புத்தகம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடைசி அதிகாரம் 42ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனத்தை வாசிப்போம். 12வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14000 ஆடுகளும் 6000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, யோபுடைய வாழ்க்கையை நாம் வாசிக்கின்றோம். கர்த்தர்
நிலைமையிலிருந்து ஆண்டவருக்கு பின்னிலைமையிலிருந்தும் முன்னிலைமையிலிருந்தும் அவனை கர்த்தர் பாதுகாக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய பின்னிலைமையிலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கின்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 7000 ஆடுகள் இறந்து போனது, 16,000 ஆடுகளை கொடுத்தார். 3000 வட்டங்கள் இறந்து போனது, 6000 வட்டங்களை கொடுத்தார். 500 ஏர் மாடுகள் இறந்து போனது, 1000 மாடுகளை கொடுத்தார். 500 கழுதைகள் இறந்து போனது, 1000 கழுதைகளை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு மீண்டுமாக அவனுக்கு 7 குமார்களும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவனுடைய பின்னிலைமை மிக மிக ஆசீர்வதிக்கப்பட்டது. அவனுடைய வாழ்க்கை துளிர்த்தது. அவனுடைய வாழ்க்கை தேவன் தலைக்கை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவனை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அவன் 140 வருடங்களாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. அவன் உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளை பார்த்தான் என்று சொல்லி நாம் அந்த புத்தகத்தை வாசிக்கிறோம். எல்லாருமே தேவ பிள்ளையே, யோபுடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்பிக்கையற்ற நிலையில் இருந்த அந்த யோபுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அவன் வாழ்க்கையை தேவன் துளிர்க்க செய்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, ஒருவேளை நாம் எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம் பிரியமானவர்களே. ஒருவேளை நாம் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நம்முடைய வேலையை இழந்திருக்கலாம், நம்முடைய பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இருக்கிறது எல்லாவற்றையும் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளையிலே தேவனாய் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்துவம் செய்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு தத்துவம் செய்தவர் மாறாதவர். வாக்கு தத்துவம் செய்தவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். வாக்கு தத்துவம் செய்தவர் உன்னையும் என்னையும் உருவாக்கினவர். அவர் சொல்லுகிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இரண்டாவது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 11வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த இடத்துல நான் வாசிக்கும் போது மனாசே என்கிற ஒரு அரசனை குறித்து நான் வாசிக்கிறோம். 12 வருடமாய் அவன் கர்த்தருக்கு ராஜா பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன். அவன் மிக மோசமான துன்மார்க்கமான நிலையிலே அவன் வாழ்ந்தான். அப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அந்த பாபிலோன் தேசத்திலிருந்து அவன் அடிமையாக சிறையாக கொண்டு போகப்பட்டு அங்கே பாபிலோன் சிறைச்சாலைக்குள்ளே அவன் அடைபட்டு கிடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே அவன் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறது நாம் வாசிக்கின்றோம். அவன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தர் ஒருவேளை அவன் துன்மார்க்கனாய் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார். அவன் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்குள்ளே அவன் கெஞ்சினான். கர்த்தருடைய பார்வையில உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் சிறைச்சாலைகள் உட்கார்ந்து கெஞ்சுகிறான். கெஞ்சின அவனுக்கு கர்த்தர் தன்னுடைய இரக்கத்தை காட்டினார். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்தார். ஒருவேளை இந்த அடிமைத்தனத்தில், இந்த பாபிலோன் தேசத்தில் நாம் எப்பொழுது அடிமையாகவா கிடக்க போகிறோம் என்று சொல்லி அவனுடைய நிலைமை நம்பிக்கையற்ற நிலையிலே கிடந்த மனாசேயை பார்த்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அங்கே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறான். மனாசேயுடைய வாழ்க்கை துளிர்க்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் அந்த சிறைச்சாலையில் இருந்து விடுதலை பெற்றான். விடுதலை பெற்றது மாத்திரமில்லை, மீண்டும் தன்னுடைய தேசத்துக்கு வருகிறான். ராஜா பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான். மீண்டுமாக ராஜாவாக அவன் முடிசூட்டப்பட்டு ஆட்சி செய்கிறான். என் அருமை தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனாசே ஒரு மோசமானவனாய் இருந்தாலும், மனாசே ஒரு துன்மார்க்கனாய் இருந்தாலும் அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். பாவிகளை தேவன் நேசிக்கிறார். பாவிகளை ரட்சிக்கிறார். பாவிகளுக்காக இயேசு இந்த பூமியிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். ஆகினால தான் பாவியாய் இருக்கிற மனாசே அந்நிய தேசத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிற அவனுக்கு தேவன் ஒரு நல்ல விடுதலையை கொடுக்கிறதாக வாசிக்கிறோம்.
தலை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அழிந்து போய் அவனுடைய வாழ்க்கை, துளிர்விடாத வாழ்க்கையை அவனுக்கு மீண்டும் துளிரச் செய்கிறார். மனேசுடைய வாழ்க்கை, மனாசவுடைய அரசாட்சி அவனுக்கு மீண்டும் கிடைக்கிறது. அவன் ஆட்சி பொறுப்பை பெற்றுக் கொள்கிறான். என் அருமை தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்பிக்கை இல்லாத நிலையில கிடைக்கிறாய். நீ எங்கிருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். நீ கர்த்தரை நோக்கிப்பார், நீ ஆண்டவரை நோக்கிப்பார். கர்த்தருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளை கொடுக்கின்றார். உன்னுடைய வாழ்க்கை தேவன் துளிரச் செய்கிறார் என்று சொல்லி நாம் அங்கே வேதத்திலே வாசிக்கின்றோம். மனாசேயை பார்த்த தேவன், மனாசேயுடைய கெஞ்சுதலை கேட்ட தேவன், இன்றைக்கு நீ ஆண்டவருடைய சமூகத்திலே நீ கெஞ்சிப்பார், ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கிப்பார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அமெரிக்கா தேசத்துல கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்கிற ஒரு இடத்திலே ஒரு அருமையான ரயில்வே இன்ஜினியர் ஒருவர் இருந்தார். அவர் அங்க வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவருக்கு கடவுள் பக்தி இருக்காது. அவர் கடவுள் பக்தி இல்லாதவர், கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு மனிதனாய் இருந்தார். ஆனால் அவருடைய மனைவி மிக மிக அதிகமான பக்தியுள்ளவர்களாய், எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற மகளாய் காணப்படுவார்கள். ஆனாலும் தன்னுடைய கணவன் எப்படியாவது திருந்த வேண்டும், தன்னுடைய கணவன் ரட்சிக்கப்பட வேண்டும், கடவுள் மேல் நம்பிக்கை வர வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மா ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் திடீரென்று அந்த இன்ஜினியருக்கு உடல்நிலை மிக மோசமான நிலை காணப்படுகிறது. மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலை கொண்டு போய் 7 டாக்டர்கள் அவரை சோதித்து பார்த்து, இன்னும் 3 மணி நேரத்தில் உன்னுடைய கணவர் இறந்து போவார் என்று சொல்லி அங்கே வந்து சொல்கிறார்கள். அந்த அம்மா சொல்கிறார்கள், இல்லை, என் கணவர் இறக்க மாட்டார். என் கணவருக்காக 27 ஆண்டுகள் நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய கணவர் மீண்டும் எழுந்து நடக்க போகிறார் என்று சொல்லி அந்த அம்மா தன்னுடைய நம்பிக்கையான வார்த்தை இந்த டாக்டர் இடத்திலே சொன்னார்கள். அந்த அம்மா அதிகமாக ஜெபித்தார்கள். திடீரென்று அவருடைய வாழ்க்கை படுத்திருந்த அந்த இன்ஜினியருடைய சரீரத்தில் ஒரு அசைவு ஏற்படுகிறது. திடீரென்று அவர் எழுந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே அவர் முழுமையான சுகத்தை பெற்றுக் கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கிருக்கிற டாக்டர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். என் அருமை தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்பிக்கையற்ற உனக்கு இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையை துளிரச் செய்கிறார், உன்னுடைய வாழ்க்கையை தலைக்க செய்கிறார். உன்னுடைய வாழ்க்கை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, வசனத்தை நாம் வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அப்பொழுது அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்குண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஒரு அருமையான சம்பவத்தை நாம் வாசிக்கின்றோம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று சொல்லி ஒரு ஸ்திரீ, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், 12 வருடங்களாக அவருடைய சரீரத்திலே உதிரப்போக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அவள் தன்னுடைய பணங்களை எல்லாவற்றையும் வைத்தியருக்காக கொடுத்து, டாக்டர் இடத்துல கொடுத்து செலவு செய்து சுகம் பெறாமல் போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு நாள் இயேசுவை பற்றி அவள் கேள்விப்படுகிறாள். இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாள். இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட உடனடியாக அவள் எழுந்து நடக்க முடியாத அவள் எழுந்து வந்து எப்படியாவது இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தை தொட வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு கூட, அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டால் நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிற ஒரு நம்பிக்கை அவளுக்குள் இருந்தது. அவள் ஜனக்கூட்டத்துக்குள்ள மிக வேதனையோடு கஷ்டப்பட்டு அவள் நடந்து வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொடும்போது அவள் முழுமையான சுகத்தை பெற்றாள். அவள் முழுமையான சுகத்தை பெற்றாள். அந்த வேளையில ஆண்டவர் கேட்கிறார், யார் என்னை தொட்டது,
யார் என்னை தொட்டது என்று சொன்ன உடனே அவள் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் தான் உம்மை தொட்டேன் என்று சொல்லி அவள் சொன்னார். உன்னுடைய வாழ்க்கை, அவளுடைய வாழ்க்கை துளிரச் செய்தார், அவளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார், அவளுடைய வியாதி நீங்கியதாக நாம் அங்கே வாசிக்கின்றோம். என் தேவ பிரியர்களே, அருமையான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அப்படிப்பட்ட 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீயாய் இருந்த அவளை கர்த்தர் தன்னுடைய நம்பிக்கையினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை அவள் தொட்டாள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் முதலாவது யோபுடைய வாழ்க்கையை தேவன் துளிரச் செய்தார். இரண்டாவது மனேசனுடைய வாழ்க்கையை தேவன் துளிரச் செய்தார். மூன்றாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெரும்பாலுள்ள ஸ்திரீ தன்னுடைய சரீரத்தினாலே மிகவும் வேதனைப்பட்டு 12 வருடமாய் ரத்தப்போக்குள்ள அவள் ஆண்டவர் சுகமாக்கினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நிலையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வாக்கு தத்துவம், உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்கிறார். இந்த துளிர்க்க செய்கிறது யார்? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஈசா என்னும் அடிவாரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும். யார் அந்த ஈசா? யார் அந்த ஈசா? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றார். அந்த தாவீதுடைய கோத்திரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். என்னருமே தேவ பிள்ளைகளே, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தோன்றுகிறாரே பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர், அவர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையும் தொழிற்க செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை தொழில் செய்கிற ஒரே ஒரு கர்த்தர் யார் என்று சொன்னால் அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர்தான் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கையற்ற நிலையில் இருந்த நம்மை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். மரணத்திலிருந்து என்னை அவருடைய வாழ்க்கையில தூக்கி எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்னுடைய வாழ்க்கையில 3 மரணத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை தூக்கி எடுத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1973 காலரா வியாதியில மிகவும் பயங்கரமான விபத்திலும் இப்படிப்பட்ட 2-3 மரணத்திலிருந்து என்னை தேவனாகி தூக்கி எடுத்தார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை தளிர செய்கிறாரா, என்னுடைய வாழ்க்கை முடிந்ததா என்று சொல்லி என்னுடைய இள வயதில நான் கிடக்கிற வேளையில கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை துளிர செய்தார். இன்றைக்கு 65 ஆண்டுகளாக கர்த்தர் என்னை வழிநடத்துகிறார். 40 ஆண்டுகள் ஊழியத்தில் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் அருமை தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை தேவன் துளிர செய்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றுகிறது. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றுகிறது. அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்னை மரணத்திலிருந்து தூக்கி எடுத்த ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையை துளிரச் செய்த ஆண்டவர், இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை தேவன் துளிரச் செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதனால தான் இந்த பூமியின் மனுக்குலத்தை தொழிற்க செய்வதற்காக, இந்த பூமியில் கூட மனுக்குலத்தை ஆசீர்வதிப்பதற்காக மரத்தில் தூக்கப்பட்டவன் எவன் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னது போல நமக்காக அவர் சாபத்தை பெற்றுக்கொண்டார். நமக்காக அவர் சிலுவை சுமந்தார். நமக்காக பாடுகளை சகித்தார். நமக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு பரலோகத்திலிருந்து எங்களுக்காக உனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். காரணம், உன் வாழ்க்கையை துளிரச் செய்வதற்காக. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கிறது. உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கிறது. ஆகினால்தான் ஒரு அருமையான தீர்க்கதரிசி இவ்விதமாய் அவன் சொல்கிறான். ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். அத்திவரம் துளிர் விடாமல்
போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபகுக்கு தீர்க்கதரிசி சொல்கிறான், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் போனாலும் என் நேசர் என்னோடு கூட இருக்கிறார். அதான் முக்கியம். நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், ஒலிவு மர பலன்கள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாக இருப்பேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த மகிழ்ச்சியை கர்த்தர் தான் நமக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில துளிர செய்கிற வாழ்க்கை. மகிழ்ச்சி இல்லாதவனுக்கு தேவன் மகிழை கொடுக்க எப்படி? ஒருவேளை நம்முடைய குடும்பத்துக்குள்ள எல்லா ஆசீர்வாதம் இருந்தால் தான் மகிழ்ச்சியாக. கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி, அதைத்தான் அந்த பக்தன் கூறுகிறான், அதைத்தான் அந்த பக்தன் சொல்லுகிறான். மீண்டும் அந்த இன்னொரு அதே வசனத்தை மீண்டுமாய் ஒரு முறை வாசிப்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். பாருங்க, எல்லாம் இழந்தாலும் பரவாயில்லை. என்னுடைய என் வயலுடைய விளைச்சலை நான் இழந்து விட்டேன். இன்னைக்கு நாம் நியூஸ்ல வாசிக்கிற எத்தனை இடங்களில் மழையினால எல்லாம் சாய்ந்து விட்டது. வாழை மரம் சாய்ந்து விட்டது, பப்பாளி மரம் சாய்ந்து விட்டது, நெல்லெல்லாம் சாய்ந்து விட்டது, எல்லாம் பூக்கள் எல்லாம் மழுகி போனது. வயல்வெளியில் ஒன்றும் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை. ஆட்டு மந்தை எல்லாம் ஒன்று போனாலும் பரவாயில்லை, இல்லாமல் போனாலும் பரவாயில்லை. நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் தேவனுக்கு நான் சந்தோஷமாக இருப்பேன், களி கூறுவேன். காரணம் என்ன? கர்த்தர், அவர் உண்டாக்கினவர், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையை துளிரச்ச ஒன்றும் இல்லாத நிலையிலே அவர் என்னுடைய வாழ்க்கையை துளிர செய்கிறவர் கர்த்தர். என் அருமை தேவ பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை அமிதமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். துளிரில்லாத வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை துளிர்க்காதா, என்னுடைய வாழ்க்கை தலைக்காதா, என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? இந்த அருமையான 1ஆம் தேதி அதிகாலையிலே ஆண்டவர் உனக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு தத்துவம், உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். கர்த்தர் இந்த அருமையான வாக்கு தத்துவத்தை ஆசீர்வதிக்கும்படி தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். வானத்தை பூமியையும் உண்டாக்கின சர்வலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேளையில் உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுடைய சுகவாழ்வை துளிர்க்கும்படி தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரை ஊரு தெரியாமல் போன எல்லாவற்றையும் இழந்தவனாய் இருந்த யோபுடைய வாழ்க்கையை துளிரச் செய்த கர்த்தர், அந்நிய தேசத்திலே அடிமைத்தனத்தில் கிடந்த மனசுடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்த கர்த்தர், ஆண்டவரை வியாதி படுக்கையில ஆண்டவரை கிடந்து எல்லா பணங்களையும் செலவு செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் கடைசியாக இயேசு கிறிஸ்துவாகிய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடன் நான் சுகமாவேன் என்கிற நம்பிக்கையோடு வந்த ஆண்டவரை பெரும்பாலான ஸ்திரீயுடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்த கர்த்தர், இன்றைக்கு நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில நீ துளிர்க்க செய்கிறீர் ஆண்டவரே. அதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பலம் விடாமல் போனாலும், ஒலிவு மர கன்றுகள் பலனற்று போனாலும், ஆண்டவரே வயல் இருக்கக்கூடிய எல்லாம் அழிந்து போனாலும், ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே உமக்குள் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. இந்த மாதம் பூரா எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு நீ மகிழ்ச்சியை கொடுக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன்,
ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.